திரு தராசு ஷியாம், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய சற்று முன்னர் வந்த அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. செல்வ பிறந்தையும் கிரீஷ் சோடங்கரும் பொதுவெளியில் தங்களுடைய அதிருப்தியை கூடுதலாக சொல்லப்போனால், நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா, ஏன் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட சந்தித்து நாங்கள் இன்னும் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க? பிற தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்குமான வித்தியாசம் என்பது எஸ்ஐஆர் தாங்க. ஏன்னா இப்போ ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அது 28 தான் பப்ளிஷ் ஆகும்போது தெரியுது. இல்லை ஒருவேளை 17th 18th தமிழ்நாடு மட்டும் பப்ளிஷ் ஆனாலும் அதற்கு பிறகு தான் சில விஷயங்களை செய்ய முடியும். காரணம் என்னவென்றால் எஸ்ஐஆர் பணிகளில் உண்மையிலேயே திமுகவோட கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு ஒன்றிய அளவில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு விடுபட்ட பட்டியலில் கிட்டத்தட்ட 38 லட்சம் பேரை புதுசாக சேர்ப்பதற்கான மனுக்கள் பெறப்பட்டு குறுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு பெரிய வேலை. சரி, காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாதிரியான பணி இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க பெருசாக பணி செய்யலை. பிற மாநிலங்கள்லேயும் அவங்களுக்கான அந்த பணிக்கான அவசியம் இல்லை, கேரளா தவிர. கேரளாவில் கூட இன்னமும் அவங்களோட கூட்டணியில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலை. அப்படி என்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ரெண்டாக பார்க்கணும். ஒன்று இத்தனை தொகுதிகள்னு சொல்றது, தொகுதி எண்ணிக்கை. இன்னொன்று தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீடு என்னென்ன தொகுதிகள்னு அடையாளம் காணுது. எண்ணிக்கை பொதுவாக மேல்மட்டத்திலே பேசியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தபடியால் அப்போதே சட்டமன்ற தேர்தலுக்கு சேர்த்து பேசியிருப்பாங்க. கூடுதல் குறைவு இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள் கேட்கலாம், திமுக கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது கொள்கை முடிவு. இந்த ரெண்டு கட்சியிலுமே அந்த குழப்பம் இருக்கு. சரி, பிஜேபியும் கூடுதல் இடம் கேட்குது, ஆட்சியில பங்கு கேட்குது. காங்கிரஸும் ஆட்சியில பங்கு கேட்குது, கூடுதல் இடம் கேட்குது. அது ஒரு பெரிய கொள்கை முடிவு. ரெண்டு கட்சிகளுக்குமே அதுல தயக்கம் இருக்கு. சரி, இப்ப திமுகவிடம் இவ்வளவு பொதுவெளியிலையும் பேசி பார்த்துட்டாங்க, தனியா ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டாங்க. 70 நாட்களா குழு அமைச்சு நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக குழு அமைக்கிறதுக்கு தயங்குதா இல்ல புறக்கணிக்குதா? திமுக என்ன யோசனையில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 70 நாளைக்கு முன்னாடி குழு அமைச்சது அவங்க தப்புங்க. டிசம்பர் மாதமே குழு அமைக்கிறதுல என்ன பயன் இருக்கு? அப்பெல்லாம் பீக் எஸ்ஐஆர் ஓடிட்டு இருக்கு. அப்போ குழு அமைத்து எப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த முடியும்? அதுக்கு பிறகு மற்ற கட்சிகளுக்கு அந்த பேச்சுவார்த்தையில எல்லா கூட்டணி கட்சியும் பேசணும் இல்லையா? பிராடா ஒரு இண்டிகேஷன் இத்தனை தொகுதிகள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம இன்னென்ன தொகுதிகள்னு வரும்போது ஒரே தொகுதியை கூட்டணிகளில் இடம்பெற எல்லா கட்சிகளையும் கேட்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய, எப்போதுமே அதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. அது பெரிய அளவுக்கான ஒரு பஞ்சாயத்து நடக்கும், தொகுதி பஞ்சாயத்து நடக்கும். எனவே இவங்க டிசம்பர் மாதம் குழு அமைத்தார்கள்ங்கிறதுக்காக திமுக டிசம்பர் மாதமே குழு அமைக்க முடியாது. அமைத்தால் பிசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது வரும். போன தடவை பிப்ரவரி மாசம் தான் அமைத்தார்கள். இந்த முறையும் அந்த பிப்ரவரி மாதம் 2வது வாரம் 3வது வாரம் தான். அப்படித்தான் உண்மையான நிலைமை. காங்கிரஸ் கட்சி அவசரப்படுது, அது தவறு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டா நாங்க அண்ணன் தொகுதியில எல்லாம் வேலை பார்ப்போம்ல அப்படிங்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதுன்னா, ஏங்க நீங்க நாங்க தானேங்க வேலை பார்க்கணும், உங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தா என்ன? வேலை பார்க்க போறது யாரு, நீங்களா நாங்களா? உங்களை ஜெயிக்க வைக்க போறது, அதற்கான பணிகள் பண்ண வேண்டியது நாம தான். அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்துல பண்ணணும். இப்போ 160 170 இடத்துல திமுக நின்னா மீதி இருக்கிற 74 இடம் 64 இடத்துல பிற கட்சிகளுக்கு ஒதுக்கும் போது திமுக எல்லாத்துக்கும் சேர்த்தானே வேலை பார்க்கணும். அது எப்படி டிசம்பர் மாதமே அந்த வேலையை துவங்க முடியும்? செலவு என்ன ஆகுறது? முதல்ல டிசம்பர் மாதமே தொடங்கினா எவ்வளவு பெரிய பொருட்செலவு வரும், உழைப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எனவே இவர்கள் தொடர்ந்து நாங்க டிசம்பர்லேயே குழு அமைச்சிட்டோம்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. சரி, இப்ப நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட என்னென்ன பேசணுங்கிறதெல்லாம் சொல்லி வலியுறுத்துவோங்கிறாங்க. நாளைக்கு வலியுறுத்தினா கூட உடனே அமைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல திமுக அதை கேட்டுட்டு அமைதியா கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா? நாங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு சொல்றோம்னு தான் சொல்லுவாங்க. எப்படி உடனடியாக சொல்ல முடியும்? சோடங்கர் அவர்கள் வந்தபோது முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டாரு. அவரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் நேரம் வாங்கினாரு. இவர் ஒரு 70 தொகுதி பட்டியல் லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தாரு. அதோட அது முடிஞ்சு போச்சு. அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பே முடிஞ்சு போச்சு. அப்புறம் திமுகவுக்கான பிரச்சனை ஆளுங்கட்சி. அவங்க எல்லாருமே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே ஏதாவது ஒரு விழாவிலேயோ ஒரு ஏற்பாட்டிலேயோ பிஸியா இருக்காங்க. ரோடு லேயிங் உட்படங்க எங்க ஊர்ல காவிரி கரையோரமா ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட். இப்பதான் அது பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அது வேகமா துரிதப்படுத்தி முடிச்சு அந்த பகுதியில் உள்ள ஓட்டு வங்கியை குறிவைத்து செயல் பண்றாங்க. அது ஆளுங்கட்சி தான் அப்படிதான் பண்ண முடியும், வேற வழி கிடையாது. அப்போ நமக்கு பட்ஜெட் இருக்கு, இடைக்கால பட்ஜெட் இருக்கு. இப்படியான பணிகள் இருக்கும்போது திடீர்னு பேச்சுவார்த்தையெல்லாம் உடனடியாக நடத்தி
இன்றைக்கே முடிவு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம் திமுகவுக்கு இல்லை. அவர்கள் என்ன செய்வார்களா, கூட்டணி எல்லாம் முடிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனால் அது அந்த ப்ராசஸ் என்பது எப்போதுமே இந்த மாதிரி தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அப்படிதான் நடக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் அண்ணாமலை குறித்த தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. கட்சிக்குள்ள அதிருப்தியா இருக்கிறாரு. அது கட்சிக்குள்ள என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், அதை கடந்து இது கூட்டணிக்குள்ள ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக ஆர்எஸ்எஸ் வந்துங்க தனி மனிதர்களை வந்து முன்னிறுத்தி அவங்க செய்யறது இல்லை. சித்தாந்த ரீதியிலான ஒரு அமைப்பு. அதோட அரசியல் முகம் வந்து பிஜேபி. எனக்கு 2009 காலகட்டத்திலேருந்து நெருங்கிய பழக்கம் இருக்கு. அது போக அவங்களோட ஒரே நாடு இதழ், அப்புறம் ஹிந்துஸ்தான் சமாச்சார், ஆர்எஸ்எஸோட செய்தி ஸ்தாபனம் இதெல்லாம் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அவங்களோட ஸ்டைல் வேற, அண்ணாமலை ஸ்டைல் வேற. அண்ணாமலை வந்து ஒரு அதிகாரி, உயர் அதிகாரியா இருந்து வரும்போது அந்த தலைமைத்துவம் தான் அவருக்கு முன்னாடி நிற்கும். அண்ணாமலை முன்னாடி நிற்பாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னாடி நிற்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது எப்போதுமே. அது பிரச்சனையில தான் போய் முடியும். அது போக டென்யூரே அங்க 3 வருஷம் டென்யூர் தான் எல்லாருக்கும். இப்ப கேசவநாயகம் அவர்களே வந்து டென்யூர் தாண்டி இருந்தாரு. இப்ப அவர் மாற்றப்பட்டு விட்டார், வேற ஒரு பொறுப்புக்கு போவார். அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல ஒரு சாதாரண இது இயல்பா நடந்த மாதிரி நடந்துச்சா? நேத்து நிறைய பேர் புகார் சொல்லி உடனே நடவடிக்கை எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ணாமலை குறித்து மூத்த தலைவர்கள் புகார் சொன்னாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்தது. அண்ணாமலை திருப்பி எதிர்கேள்வியா பல கேள்விகள், உங்ககிட்ட என்ன வியூவா இருக்கு, என்னை எதுக்கு மாவட்ட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா போட்டீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளா கூட இன்னைக்கு நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது எப்படி பாக்க? இது ஒரு இயல்பா இது நடக்கலையே, இது ஒரு சர்ச்சையா நடந்த மாதிரி தானே வெளியே வருது தகவல்கள். கேசவநாயகம் அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவில் இருக்கிற பிற பொறுப்பாளர்களுக்கு இடையில மன வேறுபாடு இருந்தது. முக்கிய காரணம் என்னன்னா, ஆஃப் லேட் பாரதிய ஜனதாவில் உயர் பொறுப்புகளுக்கு வர்றவங்க ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. அந்த காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உதாரணமாக இலகணேசன் அவர்கள் 2009 காலகட்டத்தில் அவர் தான் பிரசிடென்ட், பியூர் ஆர்எஸ்எஸ். அது போக 5 நிலை பயிற்சி முடிச்சவங்க. அவங்க பொது வெளியில இப்படி கேள்வியை கேட்க மாட்டாங்க, பொது வெளிக்கு வராதபடி பார்த்துக் கொள்வார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராதவர். பொன்னார் கூட வந்து இந்து முன்னணி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அப்ப அண்ணாமலை இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. அவங்க திருப்பி அரசியலை வந்து தமிழ்நாடு அரசியலா அவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னா, தனி மனித அரசியலா பார்க்கிறாங்க. தவறுன்னு நான் சொல்லல. இங்க திமுக தனி மனித அரசியல் தான், அண்ணா திமுக தனி மனித அரசியல் தான். அது ஆர்எஸ்எஸ்க்கு சூட் ஆகாது. அதான் அதோட ப்ராப்ளம். அப்போ வியூகம் என்னன்னு கேட்கறது தவறு. இவரே வந்து எப்படி மாநில தலைவர் ஆக்குறாங்க, என்ன வியூகம்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதற்கு முன்பு தொலைக்காட்சி விவாதத்துல அண்ணாமலை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிடணும்னு பேச்சு வருதப்ப நமக்குள்ள என்ன அபிப்பிராயம் வந்துச்சு, உங்களுக்கும் எனக்கும்? அது அப்படிதாங்க வரும். ஏன்னா அவர் அப்ப நமக்கு அறிமுகம் கிடையாது. இப்ப யாரு இந்த அண்ணாமலைன்னு தான் நம்மளா யோசிச்சுட்டு இருந்தோம். அது பிறகு அவர் வந்து தன்னையும் வளர்த்திருக்காரு, கட்சியை வளர்த்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பாரதிய ஜனதாவும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பண இறக்கி வியூகம் பார்த்திருக்குல்ல. அப்போ வியூகம் இல்லைன்னு அவரு சொல்றதுல எனக்கு என்னமோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டிமோஷன் நினைக்கிறாரு. நம்மள வந்து 6 தொகுதிக்கு சுருக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. இப்போ அவருக்கு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சக்தி கேந்திரா அமைப்பாளரா போங்கன்றாங்க. சக்தி கேந்திரா பூத் கமிட்டி, எல்லா பூத் கமிட்டிக்கு சேர்த்து ஒரு மாநில அளவுல ஒரு அமைப்பாளர் இருக்காரு. அப்ப அது அப்படி பார்த்தா அது மாநில தழுவிய போஸ்ட். ஆனா வெளியில இருந்து பார்த்தா அது வந்து டிமோஷன் மாதிரி தெரியும், பதவி இறக்க மாதிரி தெரியும். அண்ணாமலை அந்த குழப்பத்துல இருக்கிறாரு. ஆனா இதுதான் ஆர்எஸ்எஸ் ஸ்டைல்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன், நான் பழகின வாய்க்கு.